உணவே பிரம்மம். அதாவது பசிப்பவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதுதான் நம்ம இந்து தர்மத்தில், சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடியது. அதுதான் திருமந்திரத்தை திருமூலர் சொல்லியிருக்கார். யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் பொழுது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறருக்கு ஒரு இன்னுரை தானே. பிறருக்கு உபத்திரம் இல்லாம நல்ல காரியங்களுக்காக நம்ம பண்ணணுங்கிறது தான் திருமந்திரத்தை சொல்லியிருக்கார். அதுவே பாபா என்ன சொல்லியிருக்கார்? உணவே பிரம்மம். ஒரு உயிர் ஒரு உணவில் இருந்து தான் பிறக்குது. ஒரு கன்சீவா இருக்கும்போது இங்க தொட்டில் கட்டி வாங்கிட்டு போனா என்ன பண்ணுவாங்க? அந்த குழந்தை நல்லா வளரணும் அப்படின்னு நல்ல உணவுகளை கொடுப்பாங்க, பழங்கள் கொடுப்பாங்க. அந்த ஒரு உணவுலேருந்து அந்த குழந்தை வளருது. அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் அந்த உணவிலே தான் வாழ்கின்றது. வாழ்ந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் திருப்பி உணவுக்குள்ளேயே தான் போகுது. அதுதான் உணவே பிரம்மம். உணவு தான். பசிப்பவருக்கு உணவு கொடுங்கள். அதான் வள்ளலார் சொல்லியிருக்கார். பாடிய பயிரை கண்ட போதெல்லாம் பாடினேன். ஏன்னா வள்ளலார் ஏற்றி வைத்த இன்றைக்கு அந்த இது எரிஞ்சுட்டே இருக்கு. அது மாதிரி நம்ம கோயில எல்லாம் அன்னதானம் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. எல்லாரும் அன்னதானம் செய்யுங்க, பசிப்பவருக்கு சாப்பாடு போடுங்க, பறவைகளுக்கு, பட்சிகளுக்கு, எல்லா விலங்குகளுக்கும், எல்லா